ஹோமியோபதி மருத்துவம் மழை, புயல், வெள்ளம் முதலியவற்றில் இருந்து பாதுகாப்பு. மருத்துவ ரீதியில் பார்த்தோமேயானால் இந்த மழை காலத்தில் இயற்கையின் சீற்றத்தால் மழையும் வெள்ளமும் வரும். அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது, யாரையும் குறை கூற முடியாது. நாம் ஒருவருக்கு ஒருவர்தான் உதவியாக இருக்க முடியும். ஆகவே இந்த நேரத்தில் ஒருவருக்கு ஒருவராக உதவி செய்து மக்கள் அனைவரும் செழிப்பாக இருக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த மழை காலத்தில் இந்த மழை விட்டவுடன் நோய்கள் பரவ ஆரம்பிக்கும். குடிநீரில் கிருமிகள் கலந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக, அதை தடுப்பதற்காக நாம் அனைவரும் குடிநீரை சுட வைத்து ஆற வைத்து சாப்பிட வேண்டும். கிருமிகள் வீட்டுக்குள் நுழைய வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக நாம் வீட்டில் வேப்பெண்ணெயில் சூடம், கற்பூரம்னு சொல்றது, வேப்பெண்ணெயில் கற்பூரத்தை போட்டு நன்றாக குலுக்கி அதை விளக்கேற்ற வேண்டும். அந்த விளக்கிலிருந்து வரும் அந்த வாயுவானது அந்த வீட்டில் உள்ள கிருமிகளை அழிக்கும். இது செய்து பாருங்கள், கொசு கூட வராது. ஆகவே வீட்டில் வேப்பெண்ணெய், சூடம், கற்பூரம் சேர்ந்து ஒரு கலவையில் நீங்கள் விளக்கு பொருத்த வேண்டும். அப்படி விளக்கு பொருத்தினால் அந்த அறையில் உள்ள கிருமிகள் அத்தனையும் அழிந்து போகும். நமக்கு நோய் அண்டாது. வெளியில் மழை நீரில் வேடிக்கையாக அலையக்கூடாது. எந்த நேரத்தில் எப்படி வெள்ளம் வரும், எப்படி என்று நம்மால் சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. அது நம்ம தான் பாதுகாக்க வேண்டும். நாம் தாழ்வான வீடுகளில் இருந்தோமே ஆனால் முன்னெச்சரிக்கையாக உயர்ந்த இடத்திற்கு நாம் அதை பாதுகாப்பாக முதலிலேயே செல்ல வேண்டும். ஆகவே நம்மை நாமே தான் பாதுகாக்க வேண்டுமே தவிர ஒருவரை ஒருவர் குறை சொல்ல இந்த நேரத்தில் அல்ல. இது அதுக்கான நேரம் அல்ல. எல்லோரும் சேர்ந்து எல்லா மக்களையும் நன்றாக வைத்திருக்க உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.